வணக்கம், வெல்கம் டு டெலிஷியஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கவிருக்கும் ரெசிபி சோயா சங்கி ஃப்ரை. இந்த சோயா பீனில் நிறைய புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க இந்த டிஷ்ஷை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இப்போது இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோயாவை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைங்க. நம்ம இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி நறுக்கியது, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, கொஞ்சம் ஜீரகம், காரத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. வானல் சூடான உடனே சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது தாளிப்புக்கு இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அதை கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு பூண்டு நல்லா வதங்கணும். கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3ம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போது சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் காரத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போது சிறிதளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போது கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா சோயா சங்க்ஸோட நல்லா மிங்கிள் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நாம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டி விடுங்க. அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போது கடைசியாக நம்ம புதினா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சோயா சங்க் ஃப்ரை ரெடி. இது பூரி, சப்பாத்தி, தோசை, ஆலு பரோட்டா நல்ல ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.